ஸ்காட்லாண்டில் ஒரு பப்ளிக் டாய்லெட் ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொன்னால் நம்புவீங்களா? உண்மை தாங்க சொல்கிறேன். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஹாரி பாட்டர் படம் பார்த்தவங்களுக்கு இந்த விக்டோரியா ஸ்டைல் டாய்லெட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பப்ளிக் டாய்லெட் 1899 பில் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸேவோட ஹார்பர் ட்ரஸ்ட் அவங்க தான் வந்துட்டு இதை வந்து பில் பண்ணுது. இந்த பப்ளிக் டாய்லெட் வந்து எக்ஸிபிஷனுக்காக வச்சதெல்லாம் இல்லைங்க, இப்போவும் கரண்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இடம் தான் இது. அதுவும் ஜென்ஸ் யூஸ் பண்ற டாய்லெட் மட்டும் தான் விக்டோரியன் ஸ்டைல்ல இருக்கும். லேடிஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரெகுலரான டாய்லெட்டா தான் இருக்கும். அதனால நீங்க விசிட் பண்ணும்போது கண்டிப்பா நாக் பண்ணிட்டு உள்ள போறது நல்லது. இந்த விக்டோரியா ஸ்டைல் டாய்லெட் அப்படின்றது இந்த ராணிகள் ராஜாக்கள்லாம் வாழ்ந்த காலத்துல அவங்களோட பேலஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து விக்டோரியன் ஸ்டைல் டாய்லெட்னு சொல்றது. இந்த விக்டோரியா டாய்லெட் ஐல் ஆஃப் பியூட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல தாங்க இருக்கு. இந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குங்க. இங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பியூர் செராமிக் மார்பிள்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோட்ஸேவோட கிங் டியூக் ஆஃப் ரோட்ஸே பிரின்சஸ் சார்லஸே இந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காராம். அதுதான் இதோட பெரிய ஹிஸ்டரி. இந்த பில்டிங் 1899 பில் பண்ணியிருந்தாலும் 1994 ஒரே ஒரு டைம் மட்டும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 300,000 பவுண்ட்ஸ்க்கு. அந்த பீரியட்லயே ஒரு டாய்லெட்க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ண தலையே சுத்துதுங்க. அந்த டைம்லலாம் ஃபேமஸான பீச் ரெசார்ட்னாலே இங்க தான் வந்து எல்லாருமே வருவாங்களாம். அதுலயும் முக்கியமா கிளாஸ்கோல இருந்து வரவங்க தான் அதிகம். ஏன்னா கிளாஸ்கோல இருந்து இங்க ஜஸ்ட் 1 hour தான் டிராவல். அதுவும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான். ஸ்காட்லாண்டில் இருக்க நிறைய ஐலாண்ட்ஸ்க்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று இந்த ஐல் ஆஃப் பியூட். அந்த பீரியடில் இந்தியாவில் நிறைய பேர் வீட்டிலலாம் பாத்ரூமே இருந்திருக்காது. அந்த டைம்லேயே இவங்கெல்லாம் பாத்ரூமே பேலஸ் மாதிரி வச்சு எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இதை விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸோ சார்ஜஸோ எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீ தான். ஸ்லம் டாக் மில்லினியர் அப்படின்ற ஒரே ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இன்னுமே நிறைய வெள்ளைக்காரங்க இந்தியாவில் பாத்ரூமே இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.